கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, ராம்நாட்டு பகுதி பணங்களை நிறைய கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லாவல்ல ஈசன் லிங்க ரூபமாக உன் மனையிலே குடியிருப்பார். ஆனால் 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தவன் நீ. ஏதும் உயிருக்கு சேதம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகமும் ஒவ்வொரு நாள் இரவிலும் உள்ள கேள்விகள் உன்ன மனமும் உன் அறிவும் உரையாடிக்கொண்டே இருக்கிறதாம். அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி மேலிருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இழந்து போன பணம் சட்டப்படி வருமா, சாமி உன் சக்தியின்படி வருமா? அதனால் அவனை கொண்டு வந்து பணத்தை தர வச்சா போதும்ல. கருப்பசாமிக்கு உதவும் தருணம் உள்ளத்தில் தோன்றியதனால் ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்திலிருந்து உன்னை மாற்றி தரேன். கொஞ்சம் என்னைய உன் உள்ளத்துக்குள்ளே என்னையை மட்டும் நினச்சி பிரார்த்தனை பண்ண பார்ப்போம். இந்தா மகனே, உன்னுடைய செவிக்கு ஒருவர் மூலமாக அவன் பணம் தருவான், தரப்போகிறேன், கொடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை கேட்கும். அதில் நீ வெற்றி அடைந்தாய், பணமும் கிடைத்தாச்சு. நல்லா இருப்பா, சந்தோஷமா. 2025 அடுத்த வேலை நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி தன் மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனம் நொந்து கொண்டவன் யாரப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களிட்ட சாபத்தின்படி இந்த நோய் வந்திருக்குமா, அல்லது உடல் இயக்கத்தின் காரணத்தால் தவறுகள் ஏற்பட்டு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு உனக்கு. உண்மையா? முன்னோர்களிட்ட சாபம் இல்லை என்று முடிவு. ஆனால் இந்த பிறவியில் இந்த கர்மாவில் அவளுக்கு இந்த நோய் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் அது உயிரை பாதிக்குமா, அல்லது உடல் அங்கத்தை வந்து சிதைக்கக்கூடிய நிலைமை வருமா, அல்லது மாற்று ஏற்பாடுகள் நடக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை உன் உள்ளத்தில் வைத்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கேட்டு பார்க்குறேனே. நாச்சியார் அம்மன் சொல்லி அங்கே எதுவும் தெய்வம் இருக்காடா? யாரடா அது? நாச்சியார் கோயில் இருக்குது, கும்பிட்டுருக்கியா? அங்கே போய் நல்ல கண்களை மூடிக்கா, உடலை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தால் உடல் காப்பாற்றப்படும், ஆபத்து ஏற்படாது. உன் பையனுக்கும் எந்த ஒரு உயிர்கண்டமும் ஏற்படாது. கவலைப்பட வேண்டாம். வீடு மாறி இருக்க வேண்டும் ஓராண்டு காலங்களுக்கு. மாறிக்கலாமா? இந்தா ஒரு முறை இங்கே கூட்டு வா, ஜெயிச்சு தரேன், குணமாக்கி தரேன், வெற்றி ஆகும். இந்தா கடன்களை தீர்த்து செம்மையாக இருக்க வைக்க மகனே. நல்லா புண்ணியமாக இருக்கு. சாப்பிடாம பேரக்கூடாடா தம்பி. யாருப்பா பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்களே, யார் யாது? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நிறைய கடன்களும் இருக்கிற பொருட்களை விலைபேசி கொடுத்து வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கம் உற்றார் உறவினர்களால் போட்டி பொறாமையால் உடலில் பாதிப்பும் பிரச்சனையும் நடந்து நிறைய அளவில்லாத செலவிடுகள்லாம் செஞ்சிட்டீங்க. இதுக்கு மந்திரவாதி பூஜாரின்னு சொல்லி அலைஞ்சதில் பாதி போயிடுது. உண்மையா? அங்கே வாங்கி போட்டிருக்க ஒரு இடத்த கூட பேண முடியாத ஒரு குழப்பமும் வச்சிருப்புமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு செக்யூரிட்டி மாதிரி எழுதி கொடுத்து கடன் வாங்கி தான் இந்த பணத்தை நீ கட்டணுங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் கெட்டின பணம் வேஸ்ட் ஆகிடவும் கூடாது. மெடிக்கல் பிட்டிலையோ அல்லது வயதை வச்சோ நம்மளை குழப்பம் பண்ணிடக்கூடாது. ஒரு சான்ஸு கொடுத்தா போதும், இந்த கடனையும் அடைச்சிக்கலாம், வாய்ப்பு கொடுத்துலான்னு கேட்குறேன். அந்த சான்ஸை நான் தரேன். போனோடனே வேலையும் கிடைக்கும். அங்கே ஒரு லாட்ரி சீட்டும் விடும். ஜெயிச்சுட்டு ஓடி வந்துரு, காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, அடுத்த வாரமே நீ உனக்கு அது சொந்தமான செய்தி, நல்ல செய்தி வந்தாச்சு. அப்படியா? என்ன பத்திரத்தை கிழிச்சு போட்டாங்களா? யார்? என்னப்பா ராம்நாட்டு போயில தன்னுடைய இடம் வீடு சொந்தமான ஒரு பத்திரம் சேதமடைந்திருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? கொஞ்சம் வச்சுக்கா, நான் கண்ண முடி பார்க்கட்டும். ஏன் 17 பேர் வராங்க. பங்குதாரர்கள் எத்தனை பேர்? 2 பேர். எத்தனை பேர்? 17 பேர் கணக்கில் இருக்குது. 3 பேர் அவாய்டு பண்ணி வச்சுருக்கு. இதை மாதிரி 4 பேர் இந்த பத்திரத்தை வச்சுருக்காங்க. உனக்கு இதில் அந்த உன் பங்கு கிடைச்சா போதுமா, இல்லாட்டா யாருமே அவங்க இதுக்கு வரக்கூடாதா? கரெக்டாக 7 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஆமாம், கோர்ட்லேருந்து இது சொந்தமாக ஒரு ஆர்டர் வர வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, ஆர்டர் வர வேண்டியிருக்கு.
அதை உன்கிட்ட மறைச்சிருக்காங்க. அது வந்து சேரும். 7 மாதத்தில் விற்று தரேன். உன் பங்கு உருப்படியாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தெய்வீக பணியும் தொடங்கும். வெற்றி உண்டு. 7 மாதம் கழித்து தொடங்குவோம். சரியா? அந்த பொறுமையாரு வெற்றி அடைஞ்சுக்கா, மகிழ்ச்சியாக இருப்பாய். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. திருப்பூர் கர்பசாமி, என் வீடு வாசல் சொத்து சம்பந்தமாகவும் என் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. என் பொண்டாட்டி சம்பந்தமான ஒற்றுமை குறைவிலையும் ஒரு குழப்பம் இருக்குது. என் வாழ்க்கையில் கடன் கப்பிகளும் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். யாரப்பா அவன்? சொத்து சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு குழப்பம், மனைவி சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு குழப்பம். காலுன்ட்டு வா. என்னடா உன் மனைவிக்கு உனக்கும் என்ன கருத்து வேறுபாடு? அவள் சொல்ல நீ கேட்டுற வேண்டியது தானே. இப்போ உள்ள பொம்பளை நிறைய பேர் புருஷன் வந்து நம்ம சொல்ல கேட்கணும்னு தான் நினைக்கா. அவன் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட மடப்பெயலாக கிடக்கணும் அப்படி நினைக்கிறீங்க. நிறைவேற்ற வேண்டியது தானடா. பிழைக்க முடியாது. யார் ராமசாமி? அப்படியா? உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? இன்னொரு தர கால் வந்துட்டு வா. ஏன் இதுக்குலாம் கேட்காத. உன் மேலே ஒரு குற்றம் இருக்காதான். பிரத்தியாருக்கு உதவி செய்தவன்னு சொல்லி குடும்பத்துக்கு தெரியாமல் பிரத்தியாருக்கு பணம் உதவி செய்கிறது, பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் குற்றம் தானடா. அதனால் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பரவாயில்ல, இந்த இடம் விஷயத்தை உனக்கு வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய மனைவிக்கும் உனக்கு உள்ள மனவேதனைகளை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இப்போ நிறைய கடன் பட்டிருக்க, என்ன லட்சக்கணக்கான கடன்களை பெற்றிருக்க. அவைகளை தீர்க்கிறதுக்கு இந்த உழைப்பால் முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கருப்பசாமி. அதனால் நீ நினச்சா எனக்கு சுருக்கமான வழியில் என் கடன் தீர்ந்துடும். அதுக்கு என்ன வழி? நீங்கள் ஏற்கனவே போன ட்ரிப்பு சொல்லியிருக்கிய அமாவாசையில் நிறைய மக்களுக்கு அதிர்ஷ்டம் விழக்கூடிய அளவுக்கு நான் தவம் இருக்க போகிறேன் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிய அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணி எனக்கு ஒரு லாட்ரி சுட்டு விழுந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு இவன் எண்ணத்தில் இருக்கா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. தன்னுடைய சொத்து சொந்தமான மனக்குழப்பம் உடைய மகன் யாருப்பா? தோட்டம். உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் காளி மாரி என்னும் தெய்வங்கள் இடதுபுறத்திலே இருக்கிறது. குப்பண்ணன் ஒரு சாமி வரார, அது எங்கப்பா இருக்காரு? கற்பராய நான் இருக்கேன். ஆனால் குப்பண்ணம்னு ஒரு சாமி வராரு, அது இருக்க இடத்த சொல்லுதம் பாரு. உன் இடத்துல இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு இடையில் பழைய காலத்து ஒரு கட்டடம் இடிஞ்சு அதுக்கிடையில் ஒரு மரமும் அதுக்கிடையில் ஒரு சாமியும் சில குடும்ப தெய்வங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் இருக்குது. புரியுதா? ஆனால் இப்போ ஈராண்டு காலங்களாக உன்னுடைய தோட்டம் சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு வருமானமும் குறைவு. அதே மாதிரி அந்த இடம் சம்பந்தமாக தேவையில்லாமல் வழக்குகளும் வாக்குவாதமும் வந்து டென்ஷன் கூடுதல். இதற்கிடையில் வீட்டுக்குள்ள மருத்துவ சம்பந்தமான செலவீடுகளும் நோய்களும் வந்து தீட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கு. இவைகளெல்லாம் நீக்கி தரணுமே. இது நடந்தது எப்படி? அந்த காரணமும் தெரியணும், அதுக்கு விடையும் எனக்கு வேணும். இதுதான் உன் கேள்வி. கர்மசாமிக்கு சரி, ஒரு இடத்துல நம்முடைய பணம் சிக்கிக்கிடுது, அதையும் வாங்கி தரணும். சரிண்ணா? பணத்தையும் வாங்கி தந்துடுறேன், விஷயத்தையும் முடிச்சு தரேன். 2 பேர்கள் மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களை செய்து உன்னுடைய மகசூல்கள் விவசாய இடங்கள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் செய்திருக்கிறார்கள். அதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். என்னை பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு மகனே. கர்மசாமி, ஆமாம், அதே திருப்பூர் எல்லை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. சென்னிமலையிலிருந்து முருகன் வராரு. ஒரு முறை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? கால் வந்துட்டு வாங்க. ஏன் பழனி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது. ஏப்பா சென்னிமலையில் சொன்னேன்? உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை அம்சத்தை பார்த்தேன். இருதார யோகமுடைய வம்சவழிகள். அதனால் இந்த கல்யாண சம்பந்தமான விஷயத்தில் கருநாகம் சுழன்று கிடக்கின்ற விதி, நாகம் சம்பந்தமான தோஷங்களும் சூழ்நிலைகளும் பிள்ளைக்கு இருக்குது. இந்த மாற்ற நிலைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்தால் சரிவரும் அப்படின்னு நான் கேட்டேன். 9 திங்கட்கிழமை எம்பெருமான சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டும். அதுவும் அவன் பெயருக்கே செய்ய வேண்டும். சரியா? இவைகளெல்லாம் செய்து வர திருமண காலங்களை வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். என்ன, புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும்.
பார்த்து கொள்ளணும். என்ன 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமி அதே திருப்பூர் எல்லை மணக்கோலம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் வேதனையுடன் வந்த மகன். உனக்கு ஒரே முடிவு தெளிவாக சொன்னால் போதுமா? உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு உங்களுக்கு உறவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தாய்மாமா எத்தனை பேர்? அவனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஏன்னா தாய் வழியை சார்ந்தவர்கள் செய்த பாவங்கள் படி உனக்கு இதுவரை இல்லற வாழ்க்கை தொடங்கலை. அவனுடைய பாத நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு திருநீர் பூசிட்டு வரக்கூடிய வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பார். கல்யாணத்துக்கு வழிவகுத்து தாரேன், பொண்ணவும் தாரேன். இந்தா நல்லாரு, வெற்றி அடைவாய். கருப்பசாமி ஆமாம், அதே திருப்பூர் எல்லை. கருப்பசாமி என் மகனுடைய ஆரோக்கியத்தையும் அறிவையும் தெளிவு பண்ணி கொடுன்னு கேட்டவன். நல்ல கண்ணை முடிக்கலாம்ப்பா. உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை எப்படியாவது அவன் மனத்துக்குள்ளே புகுந்து நான் அவனை இங்கே கூட்டு வந்து குணமாக்கிறதேன். கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காந்து கண்ணை மூடு பார்ப்போம். என்னையை நினச்சிக்கா. இந்தாப்பா உன் மகன் இந்த கோயிலுக்கு வருவான், கூட்டு வா, குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். நல்லா திருப்பூர் எல்லை அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டது யாருக்கு? அப்படியா, கொடுத்துருவோம், வேற ஒன்றும் பேச வேண்டாம். சரி, ஓகே. என்ன வேணுமோ கேட்டுக்கலாமா? என்ன வேணும்? சரியாயிரும். அடுத்து இதில் எந்த ஆபத்தும் வராது. அடுத்த ஆப்ரேஷன் தேவையும் இல்லை, நோயை வளராமல் காப்பாற்றுறேன். பக்கத்தில் வா. கருப்பசாமின்னு மனத்துக்குள்ள நினை பார்ப்போம். இந்தா உன் பிள்ளைய உங்கள்கிட்ட வந்து சேர்த்தாச்சு. நல்லா இருக்கு. புண்ணியமாக இருப்பாய் மகளே, ஆனந்தப்படு. கருப்பசாமிக்கு கருப்பசாமி தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி மனவேதனையுடன் ஒரு பெண்மணி கேட்க வந்திருக்கிறாள். யார்? திருப்பூர் எல்லை. இல்லற வாழ்க்கையை பற்றி அவளுடைய மனநிலைகள் அடித்தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டது ஏன்? உனக்கு தெரிஞ்சு கட்டி கொடுத்தாங்களா, தெரியாமல் கட்டி கொடுத்தாங்களா? முடிவு எடுக்க வேண்டாமா? கண்ணை மூட கொஞ்ச நேரம். கருப்பசாமி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் அவளுடைய உடல்நிலை சரியாகி மீண்டும் எனக்கு வந்து சேர்வாளா அல்லது வேறு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அவளை திருத்தி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. திருந்திருவாள் அப்படின்னு முடிவாயிடுது, நல்லாயிரும்னு முடிவாயாச்சு. நான் கொடுக்குற கனியை கொண்டு கொடுறா, தெளிவடைஞ்சிருவா. வா. இந்த கனியை அறுத்து சாறு விழிஞ்சு குடிக்க வை, ஜெயிச்சு வந்துடுவேன். இதை உன் வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. இதை அவள் தலை பக்கத்தில் வை. 3 வாரத்தில் தெளிவடைந்து வருவாள், வெற்றியாகி தரேன். சொல்லு சொல்லு சொல்லு. அந்த மைக்கில் கொடு. எங்கள் ஊர்லேருந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும் வேண்டுனாங்க கருப்புசாமி நினச்சிங்க. எங்கள் ஊர்லேருந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனாங்க கருப்புசாமி நினச்சிங்க. வேலை கிடச்சிருச்சு. அதனால அவங்க பையன் சம்பளம் வாங்கி எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. கொண்டு கொடுத்துருங்க உங்களுக்கு அப்படின்னு சாமி கொடுத்து சொல்லுங்க. சரி, புண்ணியம். ஒரு பிள்ளை வாய் பேசாமலே இருந்திருக்கு. இங்கே வந்து சாமி கூட்டு போனோடனே சொன்ன மாத்திரத்தில் பேசிக்கிட்டு தான் அவர் கொண்டு தான் காணிக்க செலுத்தி போனார். அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். என்னப்பா கைதுறதுக்கு யோசிக்க. கருப்பசாமிக்கு யார் அவன்? அப்படியா, கேட்டு பார்க்குறேன். அதே திருப்பூர் எல்லை கல்யாண வாழ்க்கை தொடங்கும் பொழுது குழப்பம் வந்து விட்டது என்று சொல்லி மன வருத்தம் அடைந்தது யார்? உங்கள் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆடினது யாருப்பா? வந்துச்சு. இப்போ அவங்கள கும்பிடுறீங்களா? நீங்கள் செய்யலை. இப்படி இருதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தெய்வ சக்தி பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் உன் வம்ச வழியில் இல்லற வாழ்க்கை தலைக்காமல் ஒரு பெண்ணின் வாரிசு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாவநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு, ஆமாம், குளிச்சுட்டு வெற்றி அடைந்தால் தை மாதத்துக்குள்ளே அந்த வாழ்க்கை மீண்டும் என்ன செய்யும்? பூரணமாயிரும்.
இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கடன்களும் மனத்துயரங்களும் உண்டு. அந்த கடனை தீர்த்து ஒன்று நான் தெளிவாக வாழ வச்சிட்டோம்னா உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாயிடும். காலைல விட்டுவா 1ஆம் தேதியை 9 மாதமாக மாற்றி தரேன். அதுக்குள்ள உனக்கு பணத்தை தந்துருக்கேன். போ. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு 9 நாளில் கிடைக்கும். கருப்பசாமி சுவிட்சர்லாந்து, ஃபாரின் சுவிட்சர்லாந்து, தலைவன் தலைவி சுவிட்சர்லாந்து. காலை வந்துட்டு வரலாம். வெள்ள ஒரு கை கூட தாத்தாவுக்கு. சுவாமியே, மலேசியா நீ வந்த உடனே என் குதிரை நீதிமன்றத்தில் போய் நிற்கிப்பா. உன்னுடைய குடும்பம் ஒரு புறமும் நீ ஒரு புறமாக இப்போ பிரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் மனைவியை பிரிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம். தவறான வழிகளிலே திசை திருப்பி உன் பக்கத்தில் வெறுப்பை உருவாக்கி உன்னை விட்டு உதறிவிடுறதுக்கு காரணமாக இருந்தாள். வரமாட்டோம்னு சொல்கிறாள, அது உண்மையிலேயே மனசு வெறுத்து வரமாட்டோம்னு சொல்கிறாளா அல்லது உள்மனதில் வேறு எதுவும் குறை இருக்குமான்னு நான் பார்த்தேன். நாம் இன்னார் கூட போய் சேர்ந்து இனி வாழ்ந்தா நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்ற ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவள் உள்ளத்துக்குள் தோன்றிவிட்டது. அந்த பயத்தின் காரணத்தினால் இப்போ உன் பக்கம் வரமாட்டுக்கா. இதுதான் உண்மை. கால் ஒன்றுலாம். ஆனால் இதிலிருந்து 3வது வாய்தாவில் அவன் மனத்தை திருத்தி அவள் போட்டிருக்க கேஸை நான் ரிஜெக்ட் பண்ணி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்தாடா, குடும்பம் ஒன்று சேரும், வெற்றி அடைவாய், நலமருள்வாய் மகனே, வாழ்க. தொழில் தொடங்கலாம். மீண்டும் அதே தொழிலை 2 பேரை வைத்து தொடங்குவாய், வெற்றி அடைவாய், போகலாம்.